Good morning, praise Lord. Welcome to this video. எங்களுடைய கல்லூரியில் வந்து ஒரு சிலபஸ் புக்கு தருவாங்க. அதை போய் ஜாயின் பண்ண உடனே சிலபஸ் புக்கு தருவாங்க. அதுக்கு வந்து ஒரு நாம் கே வாஸ்தே 5 ரூபாய் கலெக்ட் பண்ணுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, இதுக்கெல்லாம் ஒரு 5 ரூபாய் கலெக்ட் பண்ணணும்னு கிடையாது எங்களுக்கு. ஆனால் வந்து எதுவுமே நம்ம ஃப்ரீயாக ஒரு பொருளை நம்ம கொடுத்துட்டா அதை வந்து அதோடைய வேல்யூ உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அந்த புக்கை நீங்கள் பத்திரமா வச்சுக்கணுங்கிறதுக்காக அந்த டோக்கன் அமௌண்ட்டை நாங்கள் 5 ரூபாய் நாங்கள் கலெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஸோ இது உண்மைதான். இது ஏதோ ஒன்று இலவசமாக நமக்கு கிடைக்குது அப்படின்னா வந்து நமக்கு அந்த வேல்யூ நமக்கு தெரியாது இல்லை. ஸோ சிலதுக்கெல்லாம் விலையே நீங்கள் வைக்க முடியாது. ஆக்சிஜனுக்கு விலை வைக்க முடியாது, தண்ணீருக்கு விலை இப்போ விலை வைக்கிறாங்க. மீனிங் அதனோட வேல்யூ நமக்கு தெரியாதில்ல. ரட்சிப்பு இலவசம் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்து சொல்கிறாரு இல்லையா? அப்படி சொன்னால் அது வானான்னு தான் சொல்வானா மனுஷன். ஏன்னா அந்தளவுக்கு உலகத்தையும் பாவத்தையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கங்களும் அவனை வந்து பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாஸ்டர் அடிக்கடி சொல்வார். அதனால் சில பேர் சொல்கிறாங்க, இப்போல்லாம் வந்து வேறு வேறு நிறைய குருக்கள் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, மனபல கலை அந்த மாதிரி ஏதேதோ குருக்கள் வந்து இதே தாட்ஸ், இதே பிப்ளிக்கல் பிரின்சிபிள்ஸ் வந்து அதே தான் அவங்களும் தங்களுடைய வேறு நேமில் மனபல கலை ஏதோ ஒரு நேமில் சேம் பிரின்சிபிள்ஸ் தான் சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு வந்து ஒரு 5000 ரூபாய் ஃபீஸ் வச்சு அவங்க சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து மனுஷன் வந்து அதை கேட்குறான், அல்லது வந்து அந்த வேல்யூ அவனுக்கு தெரியுது அப்படின்ட்டு அப்படியும் சிலர் சொல்கிறாங்க. இது ஒரு நல்ல தாட் தான். So pastors can also use this idea. So people are not listening to your lessons. இந்த மாதிரி மெத்தட்ஸை கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். அது உங்களுக்கு லுக்ரேட்டிவாகவும் இருக்கலாம். ஸோ சம்திங் யூஸ்ஃபுல்னு நான் நினைக்கிறேன். சில பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம்.